Let's talk about schizophrenia with leading psychiatrist. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ராஜசேகரன், கன்சல்டன்ட் சைக்காட்ரிஸ்ட் பேசுகிறேன். இந்த வேர்ல்டு ஸ்கிசோஃப்ரினியா டேவை முன்னிட்டு உங்களிடம் ஸ்கிசோஃப்ரினியா என்று சொல்லப்படுகிற மனச்சிதைவு நோய் பற்றி சில நிமிடங்கள் பேச நான் ஆசைப்படுறேன். இந்த ஸ்கிசோஃப்ரினியா மனச்சிதைவு நோய் மூளையில் ஏற்படுற சில நியூரோகெமிக்கல் சேஞ்சஸ் மூலயமாக இந்த ரசாயன மாற்றங்களால ஏற்படுது. இதோட அறிகுறிகள் யூஸ்வலாக 20 வயசுலேருந்து 30 வயது உடைய ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இருபாலர் யாருக்கு வேணும் வரலாம். இந்த வயது மட்டும் இல்லாமல் வேறு எந்த வயதில் இருந்தும் இந்த ஸ்கிசோஃப்ரெனியா ஆரம்பிக்கலாம். இது அறிகுறிகள் எடுத்த உடனே மனச்சிதைவுக்கான அறிகுறிகள் மிக தீவிரமாகவோ அல்லது எடுத்த உடனே தீவிர மனநல பாதிப்பையோ ஏற்படுத்தும்ன்றது இல்லை. இதோட ஆரம்பகட்ட அறிகுறிகள்னு சில பேருக்கு தூக்கமின்மை இருக்கலாம், சில பேர் எரிச்சல், வீண் கோபம் அடையலாம், சில பேருக்கு தாங்கள் செய்த வேலை, மேபி பெண்களோ ஆண்களோ தாங்கள் செஞ்சுட்டு இருக்க வேலையில நாட்டம் இல்லாம இல்லை பிடிப்பு இல்லாம அப்படி இருக்கிறதும் சில சூழ்நிலைகளை ஏற்படலாம். குறிப்பா மாணவர்கள், கல்லூரி படிக்கிறவங்க இல்லை ஸ்கூல் படிக்கிறவங்க, அவங்களுக்கு இது தாக்கும் போது இல்லை ஏற்படும் போது அவர்கள் படிப்புல நாட்டம் இல்லாமலோ, அவங்க நல்லா படிக்கிற பசங்களா இருந்திருப்பாங்க, அவங்க கிரேட்ஸ்ல கம்மியாகிறது, இல்லை சப்ஜெக்ட்ஸ்ல ஃபெயில் ஆகிறது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம தவிக்கிறது, இது எந்த அறிகுறி வேணாலும் ஏற்படலாம். மேலும் அவர்கள் தன்னை சூழ்ந்தவர்களிடம் நல்ல கலகலப்பா பேசிட்டு இருந்தவங்க தங்களை தானே ஒதுக்கி கொண்டு மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்றதுல விருப்பம் இல்லாம தன்னை தானே ஒதுக்கி கொள்ற சூழ்நிலையும் ஏற்படலாம். இது எல்லாமே ஆரம்பகட்ட அறிகுறிகளா இருந்தாலும் நாம யூஸ்வலா நம்ம கிட்ட பார்க்குற இந்த அறிகுறிகள் மற்றவங்களிட இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பார்க்கும்போது அதை மிஸ் பண்ண தவறிடுவோம், இல்லை கடந்து போயிடும். இதுவே நாள் ஆக ஆக அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம போகிறப்போ ஒரு தீவிர மனநல பாதிப்பை ஏற்படுத்தலாம். அது ஸ்கிசோஃப்ரெனியா என்கின்ற மனச்சிதைவில் போய் முடியலாம். அப்படி வரும்போது தான் நாம சந்திக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஒரு டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா தனக்கு தானா பேசுறது, தனக்கு தானா சிரிக்கிறது போன்ற அறிகுறிகளோட மக்கள் நம்ம கிட்ட கூப்பிட்டு வராங்க. சிலர் சந்தேக பிரச்சனையோடவும் தங்களோட அறிகுறியை வெளிப்படுத்துவாங்க. சொல்லப்போனா அந்த சந்தேகம்ன்றது மற்றவங்க தனக்கு கெடுதல் பண்றாங்கன்னும், தங்க குடும்பத்தோட இல்லை தங்களோட மனைவிக்கு இல்லை தன்னோட அம்மாவுக்கு இல்லை தன்னோட பிள்ளைக்கு யாரோ ஏதோ சூன்யம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி வெளிப்படுத்தலாம். மேலும் சிலர் தங்களை யாரோ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, தங்களை யாரோ கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க, பின்தொடர்ந்துகிட்டே இருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு கேமரா மூலியமாவோ இல்லை சேட்டலைட் மூலியமாவோ இல்லை ஒரு ரிமோட் மூலியமாவோ தங்களை கவனிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். மேலும் சிலர் இதற்கு காரணமாகவே வைத்து கொண்டு நெய்பர்ஸ் கிட்ட, தங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை வேலை செய்யற இடத்துல சண்டை போடுறது இல்லை வாக்குவாதம் பண்றது அப்படின்ற அறிகுறிகளையும் வெளிப்படுத்தலாம். இது அந்த வியாதி அல்லது அந்த மனநல பாதிப்பு தீவிரமடைந்ததுக்கு அப்புறம் தான் வரணும்னு இல்லை. ஆரம்பட்ட அறிகுறியாகவோ இல்லை அது மட்டுமே தனிப்பட்ட அறிகுறியாகவும் இருக்கலாம். மேலும் சிலர் தனக்குத்தானே பேசுறது அப்படின்னு நான் முன்னாடி சொன்னது, அவங்களுக்கு காதல் யாரோ பேசுற மாதிரி, அது ஆண் குரலாகவோ இல்லை பெண் குரலாகவோ இருக்கலாம்னு வெளிப்படுத்துவாங்க. மேலும் சிலர் தங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்பதாகவோ இல்லை இரைச்சல் கேட்பதாகவோ வெளிப்படுத்தலாம். அந்த குரல்கள் சாதாரணமானது என்று விட்டுவிட முடியாது. ஏனென்றால் அந்த குரல்கள் அவர்களிடம் பேசுவது கட்டளை போடும்படியாக அல்லது அவர்களை கேலி செய்வதாக உணர்வதால் அவர்கள் அதற்கு பதில் சொல்ல ஆளாகிறார்கள். அதைத்தான் நாம் தனக்கு தானாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், இல்லை அவங்க தனக்கு தானா சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற அறிகுறியா சொல்றோம் ஒரு டாக்டர் கிட்ட. இப்படி நான் முன்னாடி சொன்ன அறிகுறிகள்லாம் அதிகமாக ஆக அவர் தன்னை கவனிச்சுக்கிறதுல, செல்ஃப் கேர் எடுத்துக்கிறதுல, அதாவது நல்லபடியா குடிச்சுக்கிறது, நல்லபடியா பாத்ரூம் போறது, இல்லை தன்னை உடம்ப சுத்தமா வச்சுக்கிறதுல பெருசா நாட்டம் இல்லாம அக்கறை இல்லாம இருக்காது. ஏன்னா முழுமையா ஒரு மனச்சிதைவுக்கு ஆளாகும் போது இதில் எதுவுமே அக்கறை இல்லாமல் அவர் இந்த மனச்சிதைவின் அறிகுறியால் அதிகமாக பாதிக்கப்படுகிறார். அப்போ இவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இல்லையானா இல்லை, கண்டிப்பா இருக்கு. ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா இருக்கு. ஒரு தகுந்த மனநல ஆலோசகர்
அதாவது சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட எவ்வளோ சீக்கிரம் நம்ம கூட்டு போறோமோ, ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் தான் ரொம்ப 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 முக்கியம். அதை விடுத்து இது பேய் பிடிச்சதுனால இருக்கலாம், இல்ல சூனியம் வச்சதுனால இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது மந்திரம் மாந்திரீகத்தினால இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்த சில வகையான இந்த மந்திரம் செய்யறது, மாந்திரீகம் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட்ட வருஷக்கணக்குல இன்னும் சில பேர் 2 வருஷம், 3 வருஷம் ட்ரீட்மெண்ட் பண்ணாமலே வச்சிருக்கிறதுனால, இந்த பிரச்சனை இன்னும் தீவிரமடையுது. அதனால அவங்களோட ரெக்கவரி ப்ராசஸ் இல்ல அவங்க திருப்பி அவங்களோட பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுல ரொம்ப சிக்கல்கள் ஏற்படுது. எனவே இந்த அறிகுறிகள் யாருக்கேனும் தென்பட்டால் நமது ஃப்ரெண்ட்ஸ்க்கோ, ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஏன் நம்மளுக்கே கூட இதுல ஏதோ ஒண்ணு நம்ம அனுபவிக்கிறப்போ, இல்ல பார்க்கிறப்போ, அவங்கள ஏர்லியா சைக்கியாட்ரிஸ்ட்ட கொண்டு போறப்போ, அவங்களுக்கு ஏர்லியா நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றப்போ, அவங்க மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பி வரலாம். அவங்க மாத்திரை உட்கொள்வதனால அவங்களோட முழு ப்ரொடக்டிவிட்டியோட திருப்பி நல்லபடியா வாழும். இதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட், ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப 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 முக்கியம். ஆனால் இதற்கு தடையா இருக்கிறது, ஒண்ணு நமக்கு அத பத்தி அறியாமை இருக்கிறது. தட் இஸ் லேக் ஆஃப் அவேர்னஸ் அண்ட் அந்த மனச்சிதைவையோ இல்ல ஸ்கிசோஃப்ரெனியா அப்படின்றத பத்திய ஒரு ஸ்டிக்மா. ஸ்டிக்மான்னா ஒரு காலத்துல நாம இவங்க கிட்ட போகக்கூடாது, இவன் மனநோயாளி, இவன் சைக்கோ, இவன் கிட்ட போனா அடிச்சிருவான், உதைச்சிருவான் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து நம்ம ஒதுங்கி இருக்கிறதன் காரணமாகவே அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் தடைபடுது. மேலும் இவங்க ஆபத்துக்குரியவர்கள் இல்ல ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு இவனுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனாலயோ அவனுக்கு ட்ரீட்மெண்ட் தள்ளி போக 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 மேலும் சிக்கலுக்கு ஆளாகிறாங்க. எனவே நாம் இதை புரிந்து கொண்டு நாம் ஏர்லியா ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியத்தை உணரணும். மனநலன், அதாவது அதுல குறிப்பா மனச்சிதைவு, இதுக்கு ட்ரீட்மெண்ட் முழுமையா இருக்கு. எப்படி நம்மளுக்கு ஒரு சுகர் வருது, இல்ல ஹைப்பர் டென்ஷன் சொல்லப்படுற பிபி வருது, இல்ல உடல்நலம் சார்ந்த ஏதோ ஹார்ட் அட்டாக் வருது, இல்ல எது வந்தாலும் அதுக்குரிய அறிகுறிகள் தென்பட்ட உடனேயோ இல்ல சில வாரங்களிலேயோ நாம் ஒரு உடலுக்கு கொடுக்கிற அதே இம்பார்ட்டன்ஸுக்கு ஒரு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கிற மாதிரி தான் நாம மனநலனுக்கு ஏற்படுற பாதிப்புக்கு இந்த மனச்சிதைவுக்கும் கூட ஆரம்பகட்ட அறிகுறியிலேயே ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணும்போது எப்படி நம்ம டயபெட்டிஸ்லேருந்து இல்லை பிபிலேருந்து நம்மள ஒரு ஃபாஸ்ட் ரெக்கவரி பண்ணிட்டு அதோட காம்ப்ளிகேஷன் ஸ்டேஜுக்கெலாம் போகாமல் தவிர்க்கிறோமோ அது மாதிரி இந்த மனச்சிதைவோட தீவிர பாதிப்புல இருந்தும் அதோட காம்ப்ளிகேஷன்ஸ்ல இருந்தும் இல்லை அதனால ஏற்படுற மற்ற சோஷியல் லைஃப் பாதிப்புல இருந்தும் நாமளையும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் அஃபெக்ட் ஆயிருந்தாலும் காப்பாற்றலாம். இந்த வேர்ல்டு ஸ்கிசோஃப்ரெனியா டேல மனச்சிதைவை பற்றி நாம் புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் அதை பற்றி ஒரு ஏர்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன பதிவு தான் இது. இந்த பதிவின் மூலமா உங்களோட கனெக்ட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.